இன்றைக்கி வந்து மோர் ரசமும் இஞ்சி தொகையிலும் பண்ணலான்னு இருக்கேன். இது எப்போனா ஒரு ஜுரம் வந்து வாயெல்லாம் வந்து கெட்டு போன டயத்தில் இந்த காம்பினேஷனில் சாப்பாடு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக மோர் நம்ம டேரெக்டாக விட்டுண்டா கோல்டு சாப்பிடாதீங்க, ஜுரம் வந்தால் சாப்பிடாதுன்னு சொல்கிறதுனால இந்தமாரி அன்றைக்கி பண்ணோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. மோர் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். சப்போஸ் ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் இல்லைன்னா லாஸ்ட்டில் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் விட்டுக்கலாம். இந்தமாரி கொஞ்சம் கடைஞ்சிட்டு இது வந்து இந்த லிக்விடில் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டு அடுப்பில் சிம்மில் வச்சிட்டோம்னா வச்சிடணும். அதை அப்படியே வச்சிடலாம். வேறு இது மஞ்சப்பொடி உப்பும் போட்டு அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுருக்கேன். இதில் வந்து வெந்தயம் வந்து எண்ணெய் விடாமல் ஒரு 1/2 ஸ்பூன் வறுத்துட்டுருக்கேன். வடை இது 2 மிளகாய் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வறுத்துருங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளானது. ஆனால் நீங்கள் வந்து இது வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இந்த மோர்ஸ் சாப்பிடணுன்ற ஒரு இது இருக்கும். நம்ம கோல்டாச்சு சாப்பிட முடியாமல், ஃபீவராக இருக்குது சாப்பிட முடியாமல் தோணும். ஸோ அப்போ அது வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஜுரம்னு இல்லை, ஜென்ரலாகவே ஆற்றுல வந்து கொஞ்சம் மோர் ஜாஸ்தியாகிடுதுன்னா இந்தமாதிரி பண்ணுறது. இப்போ எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற. இப்போ இந்த பாத்திரத்துக்கு வந்து இவ்வளோ போகும். வெந்தயம் 1/2 ஸ்பூன் வெந்தயம், மிளகாய் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறேன், மிக்சியில் போட்டு நல்லா பொடி ஸ்பைஸ் பண்ணிட்டு அதையும் போட போகிறேன். அதில் அந்த வெந்தயமும் மிளகாயும் வறுத்துருக்கு, அதையும் போட்டுறேன். போட்டு லேசாக அதை கிண்டி விட்டுருங்க. இது பொங்கி அவ்வளோதான். இது அவ்வளோதான். இந்த ரசம் அவ்வளோ வேறு ஒன்றும் போட வேண்டாம். நல்லா பொங்கி வர டயத்தில் இந்த சைடில் வந்து கடுகும் கொஞ்சம் வந்து கருவேப்பிலையும் பொரிச்சு போடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆகிடுச்சு. இது பொங்கி வரட்டும். இது கடுகு போட்டுறேன். கடுகு வெடிச்சதுன்னே இந்த கருவேப்பிலை போட்டு அது தூக்கி கொட்ட வேண்டியதான். இந்த கருவேப்பிலையும் போட்டுறேன். போட்டு ஆஃப் பண்ணுறேன். இது பொங்கின்னு வருது பாருங்களா, போகிற இந்த டயத்தில் வந்து என்ன பண்ணிடலாம், இதை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது ஆகிட்டு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து உடஞ்ச மாதிரி இருக்குது, உடஞ்ச மாதிரி இதாக பிடிக்கல வேணாம்னு தோணித்துனா ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம் வந்து அது அரிசி மாவு இல்லைன்னா கடலை மாவு அது நல்லா மோரில் கரைச்சின்னு கூட பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த பிரிஞ்சு வர மாதிரி இருக்காது. அது சில மோர் வந்து இந்த மாதிரி ரொம்ப பிடிச்சி போயிடுது அப்படின்னா அது மாதிரி ஆகும். அந்த மாதிரி டயத்தில் அது மாதிரி மாவு போட்டுக்கலாம். பட் நான் மாவு எதுவும் போடுறது இப்படி தான் பண்ணுறேன். இது ரசம் ஆகிடுது. இது காம்பினேஷன் வந்து இப்போ இஞ்சி தொகையில் வச்சுருக்கேன். இஞ்சி தொகையில் எப்படின்னா, இப்போ இந்த எலசா கிடைச்சாலும் இஞ்சி சரி பரவாயில்ல, தோலை சீச்சு அலம்பிட்டு இதுமாதிரி நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இஞ்சி அப்புறம் ஒரு மிளகு, ஒரு 10 மிளகு வச்சுருக்கேன். பெருங்காய கட்டி கொஞ்சம் வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு புளி, கொஞ்சம் வெல்லம். இப்போ இந்த இஞ்சி மிளகு வந்து கடுகு போட்டு நல்லா வதக்கின்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு அரைச்சி வச்சிட வேண்டியதான். இது நல்லெண்ணெய் போட்டு தொட்டுன்னு சாப்பிட்டுட்டு இந்த மோரை விட்டுக்கலாம். இல்லை மோரை விட்டு பசைஞ்சிட்டு இது தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வதக்கிக்கிறேன். எல்லாத்தையும் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கடுகு வெடித்த உடனே இந்த பெருங்காயத்தையும் இந்த மிளகையும் போட்டுறேன். மிளகு ஒரு 10 மிளகு வச்சுருக்கேன். பெருங்காயம் போட்டுட்டு இந்த மிளகு பெருங்காயம் போட்டுட்டு இந்த இஞ்சியும் போட்டுறேங்க. நான் வெடிச்சிடும் மிளகு, பார்த்துங்க. நல்லா வதங்கிட்டு இது வதக்கின்ட்டேன். கொஞ்சோண்டு வெல்லம், ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் அதுமாதிரி கொஞ்சோண்டு புளி, அது மாதிரி இந்த உப்பு போட்டு நைஸாக கொஞ்சம் அரைச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது அரைச்சின்ட்டேன் பாருங்க. நான் ரொம்ப நைஸாக அரைக்கல, கொஞ்சம் இருந்தால் நல்லா சாதம் வந்து நம்ம சாதம் நெய் விட்டுட்டு பசங்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அது அதுக்காக அரைச்சிட்டேன். இதை இஞ்சி தொகையிலும் மோர் ரசமும். என்ன காம்பினேஷன்? என்ன காம்பினேஷன் அப்படின்னா, இந்த ஜுரம் வந்த வாழ்க்கை வாய் கொஞ்சம் கெட்டு போயிருக்கோம். அப்போ வந்து இந்த ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜென்ரலாக வந்து காமன் ஃபீவருக்குலாம் வந்து இந்த இஞ்சி வந்து ரொம்ப நல்லது. இந்த ஜாயின்ட் பெயின் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வந்து இந்த சாப்பாடு வந்து அவளுக்கு வந்து திவ்ய அமிர்தமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த வலி இருக்காது, பெயின் இருக்காது. இப்போ அந்த கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தா பிரகநாயகி அவங்க வந்து உடம்பு சரியில்லை, ஃபீவராக இருந்ததுன்னு. அப்போ டக்குன்னு நான் வந்தது, சரி இது பண்ணலாமே, நம்மளும் சாப்பிட்லாம், பண்ணிவிட்டு நல்லாச்சு சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். பண்ணி பாருங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு பண்ணி பார்க்க சொல்லுங்கள். சொல்லுங்கள்.